ஹாய் குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். நம்மளோட ட்ரேடரில் ஒரு ஆள் டெலிகிராமில் டவுட் ஒன்று கேட்டிக்கிறாங்க. நீங்கள் சோக்கை மார்க் பண்ணுறீங்க, 2 பாயிண்ட்டை பிடிச்சேன்னு சொல்லி வீடியோவில் சொல்லிக்கிறீங்க. அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பிடிச்சிங்க, எந்த இடத்துல அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதுக்கு விளக்கமாக பாருங்கள். இப்போ மார்க்கெட் இப்படி பை ட்ரெண்டில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளோட பிஎஸ் எங்கேயும், இந்த இடத்துல பிஎஸ்சிக்கும். அப்போது மார்க்கெட் எப்போ பிஎஸ் பிரேக் அவுட் பண்ணுதோ ஒரு கரெக்ஷன் வரும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுற டைமில் இந்த பிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறது நாம் இன்னும் படிக்கையில், அது நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்லி தருவேன். இப்போ ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்ஐ எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த இடத்துக்கிட்டேருந்து கெண்டில் ஸ்டிக்ட ட்ரெண்டை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணணுமா இருந்தால் கெண்டில்ஸ் என்ன செஞ்சுக்கும், இந்த இடத்துல பையில் பேத்திக்கும். இப்படி தானே கெண்டில்ஸ் பேத்திக்கும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை ஒவ்வொரு கெண்டலோட ஹையையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஹையில் பேத்திக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஹை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்தே நீங்கள் உங்களோட கெண்டில் ஸ்டிக்ட ஹையையும் லோவையும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அப்போ நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சிட்டு வரும்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல சிஹெச்னு மார்க் பண்ணிக்கிற இடத்துல நீங்கள் லோவை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. இது ஹையாக இந்த இடம் இக்கின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் என்ன செய்யும், இதுக்கு உள்ளுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து அந்த கரெக்ஷனை பிரேக் அவுட் பண்ணும். அப்போ நீங்கள் இந்த பிரேக் அவுட்டை சிஹெச்ட பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படி நினச்சிடக்கூடாது, நம்ம கண்டுபிடிச்சபடி லோ இங்கே இருக்குது, ஹை இந்த இடத்துல இருக்குது. இப்போ மார்க்கெட்டை எப்போ இந்த லோவை கட் பண்ணுதோ அப்போ தான் பிரேக் அவுட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது சிஹெச்சில் கரெக்ஷன் உண்டாகிக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அதுக்கு நடுவில் எத்தனை தடவை மார்க்கெட் ஒரு ஹையையும் லோவையும் க்ரியேட் பண்ணாலும் அது இந்த சிஹெச்ட கரெக்ஷன் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த ரெண்டாவது சார்ட்டை இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டை அந்த கெண்டில் ஸ்டிக்ட ஹை எங்கே இருக்கும், லோ எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ணிடலுமா? நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டை ஹை இந்த பச்சைட ஹையில் இருக்கும், லோ சிவப்பட லோவில் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் லைன் சார்ட் இதை போட்டு பாருங்கள். இப்படி தான் லைன் சார்ட் வருது. அப்போ இந்த இடத்துல லைன் சார்ட் போட்டோன்னே உங்களுக்கு விளங்கும் லோ எந்த இடத்துல இருக்குது, ஹை எந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் வரக்கூடிய எல்லாமே எத்தனை ஹைஸ் எத்தனை லோஸ் வேணாலும் வரலாம். அது எல்லாமே இந்த சிஹெச்ட கரெக்ஷன் தான். இப்போ எப்போ லோவை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் அது கீழே கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகின்னு அர்த்தம். திரும்ப எப்போ ஹையை பிரேக் அவுட் பண்ணி போதோ அப்போ கரெக்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நீங்கள் இதில் கன்ஃபியூஷன் ஆகிக்கொள்ள வேணாம். அப்போ மார்க்கெட்டை சிஹெச்சுக்கு உள்ளுக்க வர்றது எல்லாமே சிஹெச்ட கரெக்ஷன். அதில் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, அப்போ நீங்கள் இந்த பேஜில் பாருங்கள். இது அப்படியே நம்மளோட சொக்ட ஒரு கிராஃப்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது நான் இது காட்டிக்கிறது சொக் தான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் சொக்ட கிராஃப்னு போட்டிக்கிறேன். அப்போ மார்க்கெட் என்ன செய்யுது, இந்த இடத்துல லோ இருக்குது, இப்போ ஹை இருக்குது. அப்போ லோ பிரேக் அவுட் பண்ணிக்குது, திரும்ப இங்கே லோ ஆயிரும், ஹை இங்கே ஆயிரும். திரும்ப இந்த லோ பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்துக்கிது, லோ இங்கே வந்துக்கிது, ஹை இந்த இடத்துல வந்துக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல சொக்னு சொல்லி ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். இது சரியா பிழையா அப்படின்னு கேட்குறேன். அதாவது இந்த மார்க் பண்ணிக்கிறேன் நான் சொக்குங்கிறது பிழை. ஏன் பிழைன்னு சொல்கிறேன், நான் உங்களுக்கு இல்லை கிராஃப் போட்டு வந்திருக்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கிக்கும். மார்க்கெட் ஹை இந்த இடத்துல இருக்குது, லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இடையில் வரக்கூடியது சொக்ட கரெக்ஷன். அப்போ நாங்கள் மார்க் பண்ணிக்கிற சொக்குங்கிறது பிழையானது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லோவும் ஹையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இடையில் வர்றது எல்லாமே கரெக்ஷன். இப்போ அதே கிராஃபில் இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இந்த கிராஃபில், இந்த ரெண்டாவது கிராஃபில் உங்களால் எங்கனைக்கில் ஹை லோ வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி பாருங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன், நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சது சரியானு கெஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த இடத்துல லோவை நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். லோன்னு பார்க்கும்போது லோ இந்த இடத்துல தான் வரும், கீழே லோ வரும். ஏன் இங்கனக்கில் தான் நம்ம ரீசெண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அதே மார்க்கெட் தான். நீங்கள் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா இந்த இடத்துல ஹை இன்ச்சு, இந்த இடத்துல லோ இன்ச்சு. இப்போ மார்க்கெட் என்ன செஞ்சு இந்த லோவை கட் பண்ணிவிட்டு அப்போ லோ இந்த இடத்துல வந்துட்டு அதை கெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஹை எங்கே வரும், ஹை இந்த சிவப்பு கோடு மார்க் பண்ணிக்கிறேன், அங்கேயா வரும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஹை அந்த இடத்துல வராது. ஏன், நம்ம ரீசெண்டாக உள்ள ஸ்விங்கில் தான் நம்ம ஹையை செட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ரீசெண்டாக எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் ரீசெண்டாக ஒரு ஸ்விங் கொடுத்து மார்க்கெட் லோவை பிரேக் அவுட் பண்ணிக்குது. அப்போ ஹை எங்கே வரும், ஹை இந்த இடத்துல வரும், லோ இந்த இடத்துல வரும். அதில் கன்ஃபியூஷன் ஆகாமல் கிளியராக இருந்துக்கோங்க. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நம்ம மெயினான சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துக்கிறோம். இவ்வளோ நேரம் சொக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, சொக்கை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ நாம் இதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஎஸ்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்படி மார்க் பண்ணுறது, அதுக்கான அளவுகள் என்ன, அதை நாங்கள் பார்க்க வந்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு கஷ்டமான விஷயம் இது தான். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் சில அளவுகள் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் போய்த்து பாருங்கள், யாரும் இந்த அளவுகள் சொல்லித்தர மாட்டாங்க. 4 ஹவர்ஸ்னு சொன்னால் 40 பிப்ஸ்,
பிப்ஸ் அளக்குது ட்ரேடிங் வியூவில் நான் டூல் ஒன்று காட்டிக்கிறேன். நான் உங்கள் லைவ் சார்ட்டில் விளக்கப்படுத்துவேன். இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ்னு சொன்னால் 40 பிப்ஸ், 50 மினிட்ஸ்னு சொன்னால் 50 பிப்ஸ், டேங்கும் போது ஒரு 90 பிப்ஸாவது இருக்கணும். இது வந்து பிப்ஸ் கணக்கு, அதாவது மார்க்கெட்டில் தூரங்கள் அளக்கிறதுக்காக பிப்ஸ் பயன்படுத்துவோம். அப்போ 4 ஹவர் ஸ்விங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக 4 ஹவருக்கு 40 பிப்ஸ், 50 மினிட்ஸுக்கு 50 பிப்ஸ், டேக்கு 90 பிப்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டில் போகுது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சின்ன கரெக்ஷன் கொடுக்கும், திரும்ப சின்ன கரெக்ஷன் கொடுக்கும், திரும்ப கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் கொடுக்கும், இப்படி மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எப்படி நம்ம ஹையை கண்டுபிடிக்கிறது, எது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹை, எது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லோன்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த இடத்துல இங்கே ஹையை வைக்கிறதா, இங்கே ஹையை வைக்கிறதா, இந்த இடத்துல ஹையை வைக்கிறதான்னு கன்ஃபியூஷன் ஆகிக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த அளவுகள் கொடுத்துக்கிறேன். எங்கேயுமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகமாக வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் பிப்ஸை அளக்கும் போது இப்போ மார்க்கெட் இப்படி ஒரு பை ட்ரெண்டில் போகக்குள்ள நீங்கள் இந்த லெக்கை, அதுக்கு நான் சின்ன லெக்கை பெருசாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லெக்கை நீங்கள் அளக்குறீங்க. இது ஒரு 4 ஹவர் சார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த லெக்கை நீங்கள் அளக்குறீங்க, அளந்து பார்த்தா 40 பிப்ஸுக்கு மேலே ஈக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த லெக்கோட இதை ஹையை நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஹையை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 40 பிப்ஸை விட குறைவாக இருந்தால் 30 பிப்ஸ் தான் ஈக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இதை ஹையாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. அதுக்கு தான் இந்த அளவுகள். அப்போது ஒரு மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் போகும்போது இப்போ இப்படி ஒரு கரெக்ஷன் கொடுக்குதுண்டா, நீங்கள் இந்த கரெக்ஷன் அளந்து பார்க்குறீங்க, சின்ன கரெக்ஷன் அளந்து பார்க்குறீங்க, ஒரு 40 பிப்ஸ் ஈக்காது, ஒரு 15 பிப்ஸ் ஈக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் 4 ஹவரில், இது 4 ஹவர் சார்ட்னு வச்சுக்கோங்க, 4 ஹவரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையாக உங்களால் எடுக்க இயலாது. அடுத்த கரெக்ஷன் மார்க்கெட் கொடுக்குது. அப்போ இந்த லெக்கை நீங்கள் அளந்து பார்க்குறீங்க, இது ஒரு 48 பிப்ஸ் ஈக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், 48 பிப்ஸ் ஈக்குன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஹையாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், இப்போ லோவாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவுகளை மறந்துடாதீங்க. இப்போ இந்த இடத்துல கவனிங்க, நான் நெக்கட் ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறேன். அதாவது மார்க்கெட் வந்து இப்போ பை ட்ரெண்டில் போகும்போது இப்போ டீசெண்டான முறையிலேயே போயிட்டு இருக்குமா மார்க்கெட்? இல்லை. அப்போ மார்க்கெட் என்ன செய்யும்? இந்த உதாரணத்துக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ண போகிறோம், இப்படி சின்ன கரெக்ஷன், இவ்வளோ சின்ன கரெக்ஷன், இப்படி சின்ன கரெக்ஷன், இப்படி பெரிய கரெக்ஷன், இப்படி தான் மார்க்கெட் போகும். அப்போ இந்த இடத்துல இந்த சின்ன கரெக்ஷன்லாம் உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது ஒரு 4 ஹவர் சார்ட்னே வச்சுக்கோங்க. அப்போ இந்த சின்ன கரெக்ஷனை உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும், இதில் 40 பிப்ஸ் ஈக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல 40 பிப்ஸ் ஈக்குமா? ஈக்காது. அப்போ இந்த லெக்கை அளந்து பார்க்குறீங்க, இது கொஞ்சம் பெரிய லெக்காக ஈக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், டவுட் ஆகிருந்தால் பிப்ஸ் அந்த அளக்கிற டூலை கொண்டு வந்து இதில் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 பிப்ஸு கூட இருந்தால் நீங்கள் இது ஒரு ஹையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளோட என்ன சொல்கிறது, மறைக்கப்பட்ட கண், அதாவது பார்வையிலேயே நம்மளுக்கு விளங்கி கொள்ளலாம், இதில் வந்து எதில் இது ஹையாக வருமா, இது ஹையாக வருமானு விளங்கி கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது சின்ன லெக் ஒன்று, இது பெரிய லெக். அப்போ நான் பார்த்தோன்னு சொல்லுவேன், இதில் 40 பிப்ஸ் ஈக்காது, இது 4 ஹவர் சார்ட் ஆகிதான் 40 பிப்ஸ் ஈக்காது. அப்போ இந்த இடத்துல 40 பிப்ஸ் ஈக்கு நான் டவுட் படுறேன். அப்போ இருந்தாலும் டவுட் பட்டாலும் நம்ம அளந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். 40 பிப்ஸுக்கு மேலே இருந்தால் நம்ம இதை ஸ்விங்கில் ஹையாக நம்ம வச்சுக்கொள்ளலாம். இதை நான் லைவ் சாட்டில் பார்க்கல உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். இப்போதைக்கு இந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சும்மா எப்படி நீக்குதுன்னு விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே ட்ரேடர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இதை தொடர்ச்சியாக நம்ம லைவ் சாட்டில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைஞ்சிருங்க. ஓகே ட்ரேடர்ஸ், பாய்.